ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஈரோடு மாவட்டத்திலேருந்து கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொரு தாலுக் வைஸாக பவானி தாலுக், பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, அப்புறம் பார்த்தோம் கொடுமுடி தாலுக், ஈரோடு, தலவாடி, சத்தியமங்கலம், நம்பியூர், அந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு தாலுக் வைஸாக கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி தகுதி எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்க போது. எந்தமான மாற்றம் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கான ரிசர்வேஷன் மற்றும் காலி பணியிடங்களில் மட்டும் மாறுபடும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்க போகுது. ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள், பவானி வட்டம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவி கிராம உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 35,000 வரைக்கும் அதிகபட்சமாக இருக்க போகுது. இப்போ அந்த 11 வேக்கன்சியுமே எந்தெந்த கிராமங்களில் இருக்குது, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரிசர்வேஷன் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியது, உங்கள் தாலுக்கில் எந்த வில்லேஜ்னாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ எந்த வில்லேஜில் உங்களுக்கு ரிசர்வேஷன் தகுதி இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கான திறன் வைக்கிறாங்க. அதேமாரி தமிழ் பார்த்தா எந்தளவுக்கு வாசிக்க தெரியும், எழுத தெரிவதற்கான தேர்வு வைக்கிறாங்க. ஃபைனலாக இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தா 37 வயசு வரலவங்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பார்த்தா பாஸ் பண்ணவங்க அல்லது ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணிக்குவோங்க. தமிழில் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்படியே செக் பண்ணிங்க அப்படின்னா ரிசர்வேஷன் படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இடஒதுக்கீடு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக செக் பண்ணிவிட்டு உங்கள் தாலுக்கில் எந்தெந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் முதலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் போய்ட்டு எந்த தாலுக்கு எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு மற்றபடி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை கோரிங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்கான கார்டு, இந்த மாதிரி ஒரு 9 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி உங்களுடைய தாலுக்கு லெவலில் இருக்க அந்த தாலுக்கு ஆஃபீஸில் போய் டேரெக்டாக கொடுங்க, அல்லது தபால் மூலமாக சப்மிட் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.